மணி சார், வாக்குப்பதிவு முடிந்த பிறகு விஜய் குறித்த அந்த பேச்சு கொஞ்சம் களத்தில் அதிகமாகிறது எதனால சார்? மணி சார் உங்கள்கிட்ட தான். அப்படியா? இல்லை, விஜய் வருகையால் கணிக்க முடியாத தேர்தல் களம்னு எழுதிட்டீங்க. இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு? அதிமுக தலைவர்கள்லாம் பேசினது அப்படின்னு நான் நினச்சேன். நான் ஏன்னா அதிமுகவில் ஃபுல்லாகவே தான் பேசுகிறாங்க. கணிக்க முடியல ஒவ்வொரு தொகுதியையும் தனித்தனியாக. மொத்தத்தில் கணிக்கும் பொழுது நல்லா சொல்லிடுறாங்க. இன்றைக்கி கூட மாலை 8 ஆர்எஸ் பாரதியும் சரி, சேகர் பாபுவும் சரி, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும் என்பது ரொம்ப அழகாக சரியாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஓவராலாக தொகுதியாக சொல்லும் பொழுது கணிக்க முடியலைங்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியும். நீங்கள் 234 இப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டால் தாவேக்கா வந்துருச்சுங்க. அவங்க யார் ஓட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க, எவ்வளோ ஓட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியலை என்பது உள்ளபடியே பல இடத்துல இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாஜி அமைச்சர் தான், ரெண்டு பேரும் மாஜி அமைச்சர் தானே இப்போ. ஆமாம், அதிமுக அல்லது ஒரு இப்போது காபந்து சர்க்கார் அமைச்சராக இருக்கலாம். ஆனால் நம்ம மாஜி அமைச்சர்னு வச்சுக்கோம், ஒரு நம்ம சுழுவாக பேசுது. ஒரு மாஜி அமைச்சர் போய் ஒரு கூட்டணி கட்சிக்காரங்க போய் கேட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க, என்ன மகிழ்ச்சியாக இல்லை. காரணம் என்னென்னா அங்கே தாவேகா அவனுடைய வீச்சு. இன்னொரு மாஜி அமைச்சர் அவர் உறுதியாக எப்போ பார்த்தாலும் வந்துடுவார் அப்படின்னா, என் சமூகத்தை சேர்ந்தவர்களே கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்கங்கிற சூழல் இருந்தவர். அவரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் உள்ள இளைஞர்கள்னா தாவேக்கா இல்லை, எந்த தொகுதியில் உள்ள மாஜி அமைச்சர் இல்லை, எந்த மாவட்டத்தில் உள்ள மாஜி இப்படியெல்லாம் சொல்லி தேவையில்லாமல் நான் தயாரில்லை. ஏன்னா இப்படி தான் இருக்காங்க. ஒருத்தர் சொன்னது திமுக, ஒன்று அதிமுக, போதுமா வச்சுக்கிட்டீங்க அண்ணா. அதனால் எல்லோருமே அப்படி சொல்லும் அளவுக்கு. ஏன் சார் இதை உங்களுக்கு தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி கணிக்க முடியலையா? நீங்கள் சொன்னீங்க திமுக அதிமுக பேசிகிட்டு இருக்காங்க அப்படி. இதை ஏன் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி 15 நாட்களுக்கு முன்னாடி கணிக்க முடியல உங்களால்? என்ன கணிக்கணும்? விஜய் இந்த மாதிரி விஸ்வரூபம் எடுப்பார், அவருடைய வாக்குகள் இப்படி மாறும். நல்லா கேட்டீங்க. விஜய்க்கு இளைஞர்கள் போகிறார்கள் என்று எல்லோரும் சொன்னாங்க. இளைஞர்கள்னால் தன்னுடைய தெருவில் தன்னுடைய ஊரில் யார் யார் இளைஞர்களாக இருக்கிறார்கள் என்று மூத்த அரசியல் தலைவர்களுக்கே தெரியவில்லை. புரியுதுங்களா? இப்படி உதாரணமாக சொல்கிறேண்ணே. இப்போ உதாரணம் கேட்டிங்கன்னா, KN நேரு ஒரு கூட்டம் அவங்க ஏரியாவுக்கு வரும்போது, எங்கேந்தியா வந்தாங்க இவங்கெல்லாம், சாரியாக வராங்க கேட்டாங்க. என்னன்னா அவங்க ஊர்க்காரங்க, அவங்க ஏரியாக்காரங்க இந்த இளைஞர்களை இதுவரை கண்டுகொள்ளாமல் இருந்தது இருக்குல்ல, அவங்களும் இவங்கள்ட்ட முகமெல்லாம் காட்டுறதில்ல. நீங்கள் யதார்த்தமாக பார்க்கணும். அந்த டிஜிட்டல் யூத்ஸ் என்று நான் வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த இளைஞர்களை பொறுத்தவரை அவர்கள் கூட்டமாக வந்தது இப்போ தான். சினிமாவுக்கு போவாங்க கூட்டமாக, காலேஜ் போவாங்க, அப்படித்தான். அவங்களெல்லாம் சீரியஸாக இவங்க கண்டுக்கலை. இவங்களை பார்த்து அவங்களும் ஒதுங்கி போயிடுவாங்க, இவங்களும் அவங்கள பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் சீனியர்ஸு. இவ்வளோத்துக்கும் நான் சொல்லக்கூடிய அமைச்சர் கீழே வர எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சவரை பற்றி சொல்கிறேன். இப்படி சொல்ல வேண்டி இருக்குதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு இளைஞர் படை என்பதாக அங்கே எழுந்திருக்கிறது. இந்த இளைஞர் படையை விஜய் போய் ஒருத்தராக வீட்டாக கூப்பிட்டாரானா இல்லை. இளைஞர்கள் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள், கட்டாயமாக மாற்றம் வந்தே ஆக வேண்டும், தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி ஆக வேண்டும் என்று உறுதியாக இருந்த இளைஞர்கள் விஜய் என்ற பிரபலம் அதை பேசுகிறாரே என்று அவரை கையில் எடுத்துக்கொண்டார்கள். இளைஞர்கள்லாம் எங்கள் பக்கம் இருக்காங்க, இளைஞரணி வலிமையாக இருக்குது, அதிமுகட்ட எதுவும் இல்லை அப்படின்னு பல இளைஞரணி மாநாட்டை திமுக கடைசியில் தேர்தலுக்கு முன்னாடி நடக்கும். அதெல்லாம் கரெக்டு தான். மிகச்சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த மாதிரிலாம் செய்யும். 50-60 வயது வரை நம்ம இன்றைய முதலமைச்சர் இளைஞரணி தலைவராக இருந்தார். அதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. இளைஞரணியெல்லாம் இருக்கும். இளைஞர்கள் நான் சொல்கிறது, நான் வயது குறைஞ்சவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், சரிதானா? ஏன்னா அதனால் கல்லூரிக்கு இன்றைக்கி போயிட்டுருக்கிறவங்க, நேற்று போயிட்டு வந்தவங்க, அதுலேயும் குறிப்பாக நண்பர்கள் நம்பிகள் நண்பின்னற அந்த விஜி நற அவங்க ஏதோ ஒரு புது பெயர் சொல்லி அழைக்கிறாரு, குட்டீஸ்னு அழைக்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் அந்த அழைப்பெயரால் அறிமுகப்பட்ட அந்த இளைஞர்கள், அவர்களை பொறுத்தவரை மாற்றம் வேண்டும் என்பதற்கு விஜய் ஒரு நல்ல பிரபலமான ஒருவரை தேடி பயன்படுத்தாங்க. அதாவது இன்னமும் சொல்லப்போனால் சினிமா கவர்ச்சின்னு எல்லோரும் இதுவரை சொல்லி ஓரம் கட்டிட்டாங்க. இதெல்லாம் ஓட்டாமல் வராதுங்க. அவங்களாம் சும்மா வேடிக்கை பார்க்க வந்தாங்கங்க.
என்பதாகத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பெரிய அரசியல் கட்சிகள், குறிப்பாக இந்த 2 அரசியல் கட்சிகளும் அவங்க கூட்டணிகளும். ஆனால் அவர்கள் வாக்களித்து விட்டார்கள் போது 23க்கு பிறகு இவங்களுக்கு வந்து அல்லு கலண்டுட்டு. சரி சார், இப்போ ரெட்டை இலக்கின்னு வாக்குகள் இருக்குது. அதை கடைசியில் மக்களவைத் தேர்தலில் வரைக்கும் ஒரு 20% வரைக்கும் எடப்பாடி பண்ணிட்டார். பாஜக வாக்குகள் இருக்குது, அதே மாதிரி பாமக வாக்கு. அட்லீஸ்ட் இந்த கூட்டு அப்படிங்கிறது ஒரு வலிமையான வாக்கு வங்கியை கொண்டு வந்துடும். வலிமையான வாக்கு வங்கி திமுக இருக்குது, வலிமையான வாக்கு வங்கி அண்ணா திமுக இருக்குது, திமுக கூட்டணிட்ட வலிமையான வாக்கு வங்கி இருக்குது, அண்ணா திமுக கூட்டணிட்ட வலிமையான வாக்கு வங்கி இருக்குது. இதெல்லாம் யாரும் நம்ம மறுத்து சொன்னோம்? 4ஆம் தேதி பாருங்கள், ரிசல்ட்டில் வேறு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுதான் விவகாரம், புரியுதுங்களா? யாருக்கும் வலிமையான வாக்கு வங்கி இல்லைன்னு சொல்லுறதுக்கு நம்ம என்ன ஆளா? அவங்க தான் கரெக்டாக சொல்கிறாங்களே எங்கள்கிட்ட வலிமையாக இருக்குன்னு, பிறகு சரியாக தானே சொல்லுவாங்க. இப்போ என்ன ஸ்டாலின் தொடரட்டும், என்ன தமிழ்நாடு வெல்லட்டும் வேணான்னு யார் சொன்னால்? தமிழ்நாடு வெல்லத்தானே செய்யணும். பாருங்கள், ஸ்டாலின் வந்து தான் வெல்லட்டும் திமுக வெல்லட்டும்னு கூட சொல்லாமல் தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொல்கிறார். எவ்வளோ உயர்ந்த பண்பு அப்படின்னு நம்ம திருமாவளவன் சுட்டி காட்டினார். கரெக்டாக பிடிச்சிட்டாரு, நம்ம கூட பெருமைப்பட்டோம். அதை என்ன அதுமாரி அவர் ஆட்சிக்கு மீண்டும் வந்துடுவார், தொடருவார் என்பது சேகர்பாபு சொல்லும் பொழுதும், என்ன ஆர்எஸ் பாரதி சொல்லும் பொழுதும் சரின்னு அதையும் பார்த்துக்கிடுறோம் இன்றைக்கி வந்திருக்கிற செய்தி. ஆனால் வந்து அந்த அமைச்சர்களே வந்து என்ன அங்கே வந்து ஒரு தாவேக்காரரை போய் வேட்பாளரை அடிக்கணும், அப்போ திகில் வந்துருச்சா என்ற கேள்வி வருது. இன்னொரு பக்கம் சைதாப்பேட்டில் ஒருத்தர் அதேமாரி அடிக்கணும், பயம் வந்துருச்சா கேள்வி வருது. இந்த கேள்விகளெல்லாம் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏற்படுத்துகின்றன. அதிமுக எடுத்துக்கிட்டு வாக்கு வங்கி பற்றி சொன்னீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? விஜய் வந்து திமுகவினுடைய முக்கியமான வாக்கு வங்கியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார், ஆமாம், அதனால அதிமுக தானே வந்துடும் ஆட்சிக்கு. இப்போ இந்த பாருங்கள், மேற்கு மண்டலத்தில் மட்டும் மொத்தம் 60 தொகுதி இருக்குது. போன முறை 40 வந்தோம், இந்த முறையும் 40வது வந்துடும். விஜய் 4 எடுத்துகிட்டு போனாலும் என்ன அப்படி 4 எடுத்துகிட்டு போனால் எதுன்னு கேட்டேன். அவங்களே ஒத்துக்கிறாங்க, மதிப்பீடு செஞ்சுட்டு அவினாசி போயிடும், கிணத்துக்கடவு போயிடும், பல்லடம் போயிடும், இப்படிலாம் புரியுதுங்களா? அதுமாரி விஷயங்களும் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு அறுதியிடுவார்கள் என்பதும் வெல்லும் அளவுக்கு வருவார்கள் என்பதும் புதிய செய்தியாக இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் சென்னைக்குள்ளே இல்லைங்க, விஜய் தாவேக்கா வந்ததிலிருந்து பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. அப்படி அவர்களே திமுககாரர்களே என்ன சொல்கிறாங்க? இப்போ உதாரணம், ஒரு இடத்துல பாஜக நிற்கிதுன்னா இங்கே அதிமுக நின்னா எங்களை ஜெயிச்சிடும், பாஜக நல்லதாக போச்சு. அது நமக்கும் புரியுது, உண்மைதான். ஏன்னா நீங்கள் அதுக்கு வாக்கு வங்கி இருக்குதுன்னு ஏதோ சொன்னீங்க, நான் தேடி பார்க்குறேன், எனக்கு தெரியலைன்னு வைங்களேன், என்னுடைய குறைபாடு தான். அண்ணாமலை இருக்கும் பொழுது திமுக எதிர்த்து பேசி ஒரு 4-5 விழுக்காடை கூட்டினார். அந்த விழுக்காடு அவரை விட சிறப்பாக திமுக எதிர்ப்பு பேசுகிறாரு விஜய்னு அங்கே போயிட்டு, நீங்கள் வந்து மற்ற சின்ன கட்சிகள் மற்ற கட்சிகள்லேருந்து போயிட்டு தாவேக்கான்னு சொல்கிற மாதிரி பாஜகலையும் அப்படி போயிடுச்சு. அதனால் பாஜகவை நான் அப்படி ஒரு சீரியஸாக எடுக்க முடியல, எனக்கு தான் விவரம் கம்மியாது. பாஜக ஒரு அகில இந்திய கட்சிங்க, ஆட்சியில் இருக்குங்கன்னெலாம் நீங்கள் சொன்னால் என்ன மிரட்டுற மாதிரி இருக்கே தவிர நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்க. அது ஒரு நம்மக்கிட்ட உள்ள குறைபாடு போல் இருக்குது. அதே சமயம் என்ன தாவேக்காவினுடைய இந்த வருகை என்பது இளைஞர்கள் மத்தியில் தான் சொல்லிட்டு இருந்தவங்க, பெண்களும் தான் என்பதாக, சரி அதையும் தாண்டி வயதுக்கு உன்னவர்களும் தான் என்பதாக, இப்படியெல்லாம் வரும்பொழுது என்ன, அதாவது 35,000 45,000 வரை விஜய்க்காக ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்கு உறுதியாக இருக்கிறது. இது தவிர அந்த வேட்பாளர் வந்து எந்த அளவுக்கு செயல்படுகிறார் தாவேக்கா வேட்பாளர் என்பதை ஒட்டி வாக்கு வங்கி கூடினால் 70,000 தாண்டினால் அவர்கள் வெற்றி உறுதி அப்படிங்கிற தொகுதியாக விசாரிக்கும் போது, இப்போ தொகுதியாக உள்ள விசாரணை என்பது வேறு. நீங்கள் வந்து ஓவராலாக தமிழ்நாடெங்கும் உள்ள ஒரு ஆட்சிக்கு எதிரான மனோபாவம்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் மோர் கான்க்ரீட் ஆனது என்னதுன்னா, அதில் கூட ஆட்சிக்கு ஆதரவான மனோபாவம் நான் குறுக்கிட்டு பல முறை சொல்லியிருக்கேன், அதுவும் இருக்குன்னு. ஒவ்வொரு கான்க்ரீட் தொகுதியாக பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சருடைய செயல்பாடு, இந்த சட்டமன்ற உறுப்பினர் செயல்பாடு, இதை வைத்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு ஆட்சிக்கு எதிரான மனோபாவம்னு ஒன்று இருக்குது. இல்லை, அது ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் பல மாவட்டங்களில் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு சீட்டு கொடுக்கல. அது நம்ம திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் நம்ம பார்க்குறோம். சார், நீங்கள் ஒரு 35,000 வாக்குகளை இல்லை, கெட்ட பேர் வாங்கினவங்களும் காசு கொடுத்து சீட்டு எல்லாம் வாங்கியிருக்காங்க.
பணம் வந்து கொடுத்தாச்சுன்னா போதும். அதெல்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு. அது வந்து வேண்டாம், அதுக்குள்ளே போய்கிட்டு ஒவ்வொன்றா நோண்டுறதில்ல, இதெல்லாம் நடக்கு. சரி சார், இப்போ நீங்கள் 35,000 வாக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் எடுப்பாங்க. ஒருவேளை அந்தந்த 35,000 45,000 வரை அவருக்குன்னு இருக்குது. அது தவிர அவர்கள் எடுப்பது என்பது வெற்றியாக மாறும் 70,000 தாண்டும் பொழுது அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ சில இடங்களில் 1,00,000 கடந்த தேர்தலில் திமுக 1,00,000 வாக்குகளை தாண்டி இருக்காங்க. 1,400,000 ஓட்டு, 1,50,000 வாக்கு அப்படின்னா இந்த 40,000 ஓட்டுங்கிறது திமுகலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும், அதிமுகலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அது ஒரு ஈஸி கேம் தானே திமுகக்கு இந்த ஓட்டு குறைகிறதோ. அதிமுகவில் இருந்து தான் தாவேக்காவுக்கு வாக்குகள் போயிருக்குது என்பதற்கான ஆதாரங்களுடன் பல விஷயங்களை சொல்கிறாங்க திமுக சைடு. அதனால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் செய்த 1,32,00,000 பேருக்கு கொடுத்த அந்த மகளிர் உரிமை தொகை, அதிலேயே எங்களுக்கு அத்தனை ஓட்டு வந்துடும். அந்த 1 கோடி ஓட்டு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா. அதனால நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம். நான் ஒரு ஆதாரம் சொல்கிறேன், கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம அந்த தர்க்கத்தையும் ஏற்றுக்கிடுறோம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து நாங்கள் வந்து வாக்காளர் உரிமை தொகை கொடுத்துருக்கோம். இந்த வார்த்தையில் சொல்ல மாட்டாங்க. வாக்காளர் உரிமை தொகை கொடுத்துருக்கோம் 1000 ரூபா 1500 ரூபா என்பதை சர்வசாதாரணமாக 234 தொகுதியிலையும். அப்போ அதுலேயும் கூட வாக்கு வந்துடும் என்ற நம்பிக்கையும் இருக்காங்க. என்னென்னா ஒரு இடத்துல 2 இடத்துல பார்த்துட்டு அங்கே வந்து கொண்டாந்து கொடுக்கலங்க திமுக. ஆனால் வந்து என்ன கொடுத்தது போய் சேரல, அது நிறைய வந்துருச்சுன்னு வைங்களேன் இல்லைங்க. அதனால் அதிமுக கொடுத்துட்டாங்க. அதனால் அங்கே வந்து அதிமுக கொஞ்சம் ஓட்டு போகும், மற்றது கொடுக்காதனால தாவேக்கா போகும். அப்புறம் இன்னொரு இடத்துல நாங்கள் எல்லாம் எங்களுக்கு எதிர்பார்த்தோம், எதுவுமே வந்து கொடுக்கல என்ன, அதனால நாங்கள் தாவேக்காக்கு போடுதோம். அப்போ தாவேக்காக்கு ஓட்டு போடும் பொழுது காசு வாங்காமல் போடுவதற்கு தயாரான மக்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை. அப்போ மாற்றத்தை நாடி நிற்கக்கூடிய ஒரு கட்சியை, ஒரு பிரபல தலைவரை, பிரபலமானவர் தலைவராகிறார் நீங்கள், அதை நீங்கள் வந்து காசு வாங்காமல் போட முடியுது. அப்போ இவர்கள்ட்ட காசு வாங்குவது என்பது காசு வாங்கினா ஓட்டு போடணும் என்ற பழைய கதை இல்லை மக்கள் மத்தியில் என்பதற்கான நிரூபணம் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் காசுக்கும் ஓட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க 1000 கொடுத்தாங்க, இவங்க 1500 கொடுத்தாங்க, இல்லை 2 பேரும் 1500 கொடுத்தாங்க, இல்லை 2 பேரும் 2000 கொடுத்தாங்க என்னும் பொழுது வீட்டில் 4 ஓட்டை 2 பிரிச்சுக்குவோங்கிறது ஒரு பழைய பாணி. இப்போ எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு தாவேக்கா போட்டுருவோங்கிறது புதிய பாணி. இப்படிலாம் வந்திருக்கிறதுனால தான் அவர் வந்து விஸ்வரூபம் அடிக்கிறாரா நீங்கள் கேட்டதுக்கு நமக்கு வந்து அதுக்கு பேர் விஸ்வரூபமா என்ன வேற ரூபமானு தெரியாது. ஆனால் என்ன இதுவரை எந்த வாக்கும் வாங்காத, தேர்தலில் நிற்காத, புதியவராக இருக்கும் அனுபவம் இல்லாத ஒரு தாவேக்கா இப்பொழுது எவ்வளோ வாங்கினாலும் 30 இடத்துல வெற்றி பெற்றாங்களா அதுவும் வெற்றி, 50 இடத்துல வெற்றி பெற்றாங்களா அதுவும் வெற்றி, 80 இடத்துல வெற்றி பெற்றாங்களா அதுவும் அப்புறம் வெற்றி, 120 வெற்றி பெற்றாங்களா அதுவும் கூட வெற்றி என்ன ஆட்சிக்கு வரும் அளவுக்கு. அதனால் அவர்கள் எது வாங்கினாலும் அது வெற்றி தான். இதை யார் புரிஞ்சுக்கணும்னா, வீடுகளில் உட்காந்துக்கிட்டு அப்பாக்களையும் அம்மாக்களையும் அதே மாதிரி தாத்தாக்களையும் பாட்டிகளையும் நீங்கள் வந்து போட்டே ஆகணும் தாவேக்காக்கு என்ன, இல்லைனா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு குட்டீஸில் தொடங்கி என்ன சின்ன பிள்ளைங்க வர சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, உணர்ச்சி வசப்பட்டு தானே சொன்னாங்க. அவங்க ரிசல்ட் வரும்பொழுது உணர்ச்சி வசப்பட்டு பார்க்காம சரி எவ்வளோ வந்தாலும் நமக்கு வெற்றி தான், நம்ம விஜய் அண்ணாவுக்கு, விஜய் மாமாவுக்கு, விஜய் சாருக்கு, எலிமெண்ட்ரி ஸ்கூலில் சார்னு சொல்கிறதா பள்ளிக்கூட பிள்ளைங்க ஆசிரியர்கள் வந்து சொன்னாங்க என்கிட்ட. அதனால் சொல்கிறேன் என்ன. ஆனால் அவர் என்ன தைரியமாக சொல்லிட்டாருன்னு சொன்னால், சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கிற மாதிரி என்ன ஸ்டாலின் சாரை வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்ட்டாரு, போகிறேன் என்ன அப்படின்னாரு. அப்போ அவர் தான் முன்னின்று செய்கிறார் என்பது போல் இது நிறைய பேரால் முகம் சுளிக்கப்பட்டது. இப்பொழுது அது உண்மை போல வந்து நிற்கிறதே, ஒரு வாசல் கதவை தட்டி கொண்டு என்பதாக நமக்கு படுகிறது என்ற உண்மையை யாரும் இப்பொழுது மறைப்பது இல்லை என்ற கருத்து வந்து. நன்றி மணி சார். ஒன்று தானே, ஏதோ 2 போடு ஒன்று தான் இன்னைக்கு ஒன்று தான். நல்ல வேலை. அதாவது எடுப்பார்னு சொல்வது என்பது அவர் சார்பாட்கள் போட்டிருப்பாங்க, எடுக்க மாட்டான்னு சொன்னதில் திமுக சார்பாளர்கள் போட்டிருப்பாங்க. பிரச்சனை என்ன சொன்னால், நான் திமுகவை சொன்ன மாதிரியே அதிமுக எப்படி கண்டிப்பாக வந்துடுவோம்னு நம்புகிறாங்கன்னு சொன்னால், திமுகவுக்கு இருக்கக்கூடிய வாக்குகளுடைய கணிசமான வாக்குகளை அந்த அரசூழியர் ஆசிரியர் சொன்னேன்னா அது உட்பட விஜய் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதனால அதிமுக எளிமையாக அவருடைய இரட்டை வாக்கு வச்சு வந்துடலான்னு மேற்கு மண்டலத்தில் 40 வந்துடலாம், வடக்கு மண்டலத்தில் 45 வந்துடலாம், என்ன சென்னை மண்டலத்தில் ஒரு 10 வந்துடலாம்,
என்பதெல்லாம் கணக்கு போட்டு தான் அவங்க 100க்கு மேலே 120 தாண்டிடுவோம் என்ற நம்பிக்கையில் அவங்களும் இருக்காங்களே வைங்களேன். இப்படி மதிப்பீடுகள் 3 பேருமே அதே சமயம் ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் எவ்வளவுன்னு சொல்லி பூத்துகள் ரீதியாக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்ன விஜய், அதை எடுத்துகிட்டு வந்தவங்க வந்து மிகைப்படுத்தி சொல்லவும் அகநிலை ரீதியாக சொல்லவும் கூட சொல்லியிருப்பாங்க. 140 வந்துடலான்னு அவங்களும் நம்பிட்டு இருக்காங்க அவங்க தலைமையும். இப்படியாக 3 பேரும் வந்து நாங்கள் வந்து விடுவோம்னு சொல்லுவதற்கான எல்லா நியாயங்களையும் ஆதாரங்களையும் வைத்திருக்கிறார்கள் என்பதனால் என்ன நாம் வந்து அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நன்றி.